ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாமலர். ஆப்ஷன் சி, பலாமலர். செகண்ட் கொஸ்டின், கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதிவீரராம பாண்டியர். தேர்ட் கொஸ்டின், அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணையை பாடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணை. ஒரு அரசனோட அவங்களோட எல்லாமே கல்வியிலிருந்து வீரம், செல்வம், புகழ், அவங்கள பற்றின மொத்தத்தையும் பாடுறதுன்னு சொல்லுவாங்க பாடான் திணை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், பெண்ணின் பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியன் அப்படின்னா மீனவன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மீனவன். ஃபிஃப்த் கொஸ்டின், வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, வரலாற்று புதினம். சிக்ஸ்த் கொஸ்டின், கோபல்லபுரத்து மக்களை மையமாக கொண்ட ஒரு புதினம். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு புதினம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. செவன்த் கொஸ்டின், மாறன் தன் நண்பன் இனியவனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது. இந்த நேரம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இது என்னதுன்னா கால வழுவமைதி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எய்த் கொஸ்டின், பொறுத்துக. இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன புக் இருக்கோ அதோட நூல் பேர், இந்த சைடில் யார் எழுதுனாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. காலக்கணிதம் அப்படின்றது யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். மேகம் அப்படின்றது இப்போ ஆப்ஷன் வந்து நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட போதும், அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். காலக்கணிதம் அப்படின்றது கண்ணதாசன். மேகம் அப்படின்றது நாகூருமி. காசிகண்டம் இஸ் அதிவீர ராமபாண்டியர். பரிபாடல் அப்படின்றது கீரந்தையார். இது வந்து கரெக்டாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் தான் இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நைன்த் கொஸ்டின், உந்து வழி கிளர்ந்த ஊழியம் செந்தி சுடரிய ஊழியம் பணியோடு. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க. பண்பு சொல் அப்படின்னும் போது நமக்கு அந்த மை அப்படின்றது வரும். இப்போ செந்தி அப்படின்னும் போது செம்மை கூட்டல் தீ அப்படின்றத நம்ம பிரிப்போம். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செந்தி. 10th கொஸ்டின், கால வழுவ அமைதியை தேர்க. இதை நம்ம ரீட் பண்ணி இதில் எது உங்களுக்கு கால வழுவ அமைதி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், தமிழினி இரவு சோறு உண்டான், வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இதில் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த காலத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கால வழுவ அமைதி ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், எப்போவுமே அவன் பொய் சொல்லவே மாட்டான் அப்படி வருமா, இல்லை அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார் அப்படின்றது எதிர்காலத்தை தான் குறிக்குது, இல்லை
அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ஷியூர். 10th கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 11th கொஸ்டின், நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு. நெய்தல் அப்படின்னாவே கடல் சார்ந்த இடம் தான். அப்போ கண்டிப்பாக நமக்கு மீன் இருக்கும். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் மீன் கறி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 12th கொஸ்டின்ல கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் கிட்ட சொல்வார். இந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு நீங்களே இதை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் இந்த சிலப்பதிகாரத்தை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஆனால் எழுத சொன்னது யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சீத்தலை சாத்தனார் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 13th கொஸ்டின், வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர். தும்பை பூ அப்படின்றது கண்டிப்பாக இது ராங் ஆன்சர் தான். கரெக்டான ஆன்சர் கிடையாது. இது வந்து ராங். ஓகே, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகை தான் இங்கே வரும். ஆக்சுவலி இது வந்து தப்பு. வெற்றி ஒன்றைய குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சுடிக்கணும். இதுவும் ராங்கு, இதுவும் ராங்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூற்றுமே தவறு அப்படின்றது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 14th கொஸ்டின், இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருள் இல்லை. இல் அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். இல்லம் வீடு, நுழைனா நுழையிறது, கதிர்னா நம்மளோட கதிரவனோட சுடர். ஓகே, அந்த வெளிச்சம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளி கற்றைன்னு சொல்லலாமா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக, வீசு தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரை பாம்பு இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆப்ஷன் வந்து ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா நன்மொழி அப்படின்றது பண்பு தொகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க இது பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தம்பி அப்படின்றது அண்ணனும் தம்பியும், அந்த அப்படின்றது மறைஞ்சு வரைக்கிறதுனால இது உம்மை தொகை. வீசு தென்றல் அப்படின்னா வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் அப்படின்னு 3 காலத்தையும் இது குறிப்பிட்டு வர்றதுனால இது என்னன்னு சொல்லுவோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். சாரை பாம்பு அப்படின்றது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இலையின் பெயரை குறிக்காத சொல். இலையின் பெயரை குறிக்காத சொல் வந்து கரெக்டான ஆன்சர் கழை தான். அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. அகவற்பாவுக்கு பொருந்தாத நூல் அப்படின்றது நாலடியார் தான். ஏற்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு மறையும் நேரம் தான் ஏற்பாடு. இது வந்து காலை 6 மணி முதல் 10 மணி அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலி இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பாடு அப்படின்றது மதியம் பிற்பகல் தாண்டி தான் வரும். ஸோ இப்போ பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணி மாலை 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை அப்படின்றது நெய்தல் திணை. 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நெய்தல். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது? இது பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன தோணும் அப்படின்னா கரெக்டாக கமலாலயம் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இது வந்து தப்பு. ஏன்னா இவங்கள தான் குறித்து எழுதியிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. இது வந்து யார் எழுதுனாங்களோ இவங்க வந்து ஆத்தர். ஓகேவா, இவங்க தான் ஆசிரியர். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, யாரை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னும் போது ஆப்ஷன் பி மேரி மெக்லியோட் பெத்தியோன், இவங்கள பேஸ் பண்ணி தான் இது எழுதியிருக்காங்க. தீண்டாமைக்கு எதிரான நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் டாக்டர் அம்பேத்கர்.
சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான். இந்த கரெக்டான ஆன்சர் அயோத்திதாசர். வேம்பு, ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை தான் நமக்கு வரும். ஆனால் நிறைய பேர் முத்துன்னு சொல்கிறாங்க, விதைன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கொஸ்டின் வந்து டவுட்டாக தான் இருக்குது. இது வந்து செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. 23 கொஸ்டினும் கொஞ்சம் என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஆஸ் பர் மை நாலேஜ் வேம்பு ஆமணக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லலாம். வேம்பு அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பாக என்னன்னா விதை தான். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சியா பியா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். 24th கொஸ்டின் கூற்று 1 ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிகிறது சிறப்பு. இது கரெக்டு. ஆசிரியப்பா அப்படின்னா ஏகாரத்தில் முடிகிறது தான் இதோட சிறப்பு. கூற்று 2 என்னன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஆக்சுவலி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தூக்கு மேடை அப்படின்ற ஒரு நாடக பாராட்டு விழா. அப்போ தான் அவருக்கு கலைஞர் அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து இவரோட ஃபஸ்ட்டு முதல்ல இவர் எழுதின ஒரு நாடகம் என்ன அப்படின்னா பழனியப்பன் அப்படின்றது. ஸோ பராசக்தி அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரானது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்மொழி மாநாடு இவர் நடத்தினது, இவர் பீரியடில் செம்மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காக ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கு பேர் வந்து செம்மொழி மாநாடு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொதுமொழியை தேர்க அப்படின்றது வேங்கை தான் கரெக்டு. இது புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ராங்காக வந்து மலர் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. மலர் கிடையாது, வேங்கை தான் பொது பெயர். விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் கண்டிப்பாக இது வந்து சீவக சிந்தாமணி தான். சீவக சிந்தாமணி நம்மளோட வட நூலை வந்து பேஸ் பண்ணி தான் அதை எழுதியிருக்காங்க. எதிர்மறை பெயர் தொழிற்பெயரை தேர்க. எதிர்மறை அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு மீனிங் வரும். செய்யாத, அது மாதிரி முடிக்காத, அந்த மாதிரி மீனிங் வரும். அப்போ நடவாமை அப்படின்றது எதிர்மறையாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். பாவலரேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எப்படின்னா என்ன நூல்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதை வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ 30 கொஸ்டினில் நமக்கு வந்து 28 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியுது. மீது 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது மட்டும் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆதாரத்தோடு ஏதாவது புக்கில் வந்து இந்த பேஜ் நம்பரோடு இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ.